இன்னைக்குரிய டிவோஷன் உத்தமத்தில் உறுதி தானியல் 3:18. சாமுவேல் கமலேசன் அப்படிங்கிறவர் 2017 இந்திய ராணுவத்துல ஒரு லெப்டினன்டாக பணியாற்றியவர். 3 படைப்பிரிவுகளுக்கு, அதாவது 3 கம்பெனிக்கு அவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாரு. அந்த படைப்பிரிவுல பெரும்பான்மையா இருந்தவங்க சீக்கிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்காக ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அதான் குருத்வாரா அங்க இருந்துச்சு. வாரத்துல ஒரு தடவை அவங்க அந்த குருத்வாராவுக்கு போய் அங்க வழிபடுவாங்களாம். சாமுவேல் கமலேசன் ஒரு கிறிஸ்தவராக இருந்ததால அவரு வழிபாடு செய்யும் போது குருத்வாராவுக்கு வெளியவே நின்று கொள்வாராம். அவர்களுடைய பூஜைகள்ல கலந்து கொள்ள மாட்டாராம். இந்த செய்தி அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு போது அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் நடக்குது. அவர் அந்த பணியை விட்டு தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு. இதை எதிர்த்து சாமுவேல் கமலேசன் ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. வழக்க விசாரித்த நீதிமன்றம், இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, மற்ற மதங்களை ஒதுக்கி வைப்பது ஒரு தவறான செயல், அதன் மூலமாக மற்ற சமய வீரர்களோட மனசு புண்படும்னு சொல்றாங்க. அதனால அவரை தகுதி நீக்கம் செஞ்சது சரி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. சாமுவேல் கமலேசன் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடு பண்றாரு. 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அதை விசாரிக்குது. சாமுவேல் கமலேசன் தரப்புல ஆஜரான வக்கீல், சாமுவேல் கமலேசன் யாருடைய மத நம்பிக்கைக்கு எதிராக எதையுமே செய்யல, ஒரு கிறிஸ்டியனா கோவில்களுக்கு அவர் செல்வதில் எந்த தடையும் இல்லை, ஆனா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அவரால் கலந்து கொள்ள முடியாதுன்னு வாதிடுறாங்க. நீதிமன்றம் ஒரு போதகரை அழைத்து வர சொல்றாங்க. அந்த பாஸ்டர்ட்ட கிறிஸ்தவத்துல மற்ற மத பூஜைகள்ல கலந்து கொள்வது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிறாங்க. அவரு அப்படி சொல்லப்படல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால அவரை இராணுவத்திலிருந்து நீக்கியது சரிங்கிறது தான் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளிக்குது. ஒரு இராணுவ அதிகாரிக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு கொடுக்கப்படுற எந்த பென்ஷனும் எந்த சலுகையும் இல்லாம அவரை இராணுவத்தை விட்டு நீக்கிடுறாங்க. இந்த சம்பவம் பல கேள்விகளை நமக்கு கண்டிப்பா எழுப்பும். இராணுவத்துல எல்லா மதத்தினரும் பணியாற்றுவதால அவரவர் மத நம்பிக்கைக்கு ஏற்ப வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தி இருக்கணும்ல. ஆனா அப்படி இல்லை. என்னுடன் பணியாற்றும் நண்பர் திருப்பதியிலிருந்து லட்டு வாங்கி தன்னுடன் பணியாற்றும் எல்லாருக்கும் கொடுக்கறப்ப நான் மறுத்தா அது குற்றமாகிருமா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. பெரும்பான்மையினர் செய்வதை சிறுபான்மையினர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னா இந்தியா எப்படி ஒரு மத சார்பற்ற நாடாகும்னு சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. சாமுவேல் எந்த தேச துரோக செயலையும் ஈடுபட்டு அவருக்கு தண்டனை அளிக்காத போது அவருக்குரிய சலுகைகள் கூட ஏன் பெற முடியல, இது எப்படி நியாயமாகும்னு பல பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. அன்றைக்கு ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலையை வணங்க முடியாதுன்னு தங்களுடைய உத்தமத்துல உறுதியா நின்றது போல இந்த காலத்துல ஒரு சாமுவேல் கமலேசனும் நின்றுக்காரு. அவருக்காக நம்ம எல்லாரும் ஜெபித்து கொள்வோம். ராஜாதி ராஜனாகிய இயேசு வரப்ப அவருக்கு உரிய அங்கீகாரமும் பதவியும் கண்டிப்பா அவருடைய சமூகத்துல கிடைக்கும். இந்தியா போகும் போக்க பார்த்தா நம்ம தேசத்திற்காக நிறைய விதத்துல நம்ம ஜெபித்து கொள்ளணும். முக்கியமா கிறிஸ்தவர்களுக்காக விசுவாசத்தில் வைராக்கியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.